இந்த வீடியோவில் ஒரு ஹெல்தியான கீரை ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முளைக்கீரை கடையல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த முளைக்கீரை கடையலுக்கு ஃபஸ்ட்டு வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த தண்டோடு நம்ம கட் பண்ணி ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கட்டு கீரைக்கு அதை ஒரு 5 to 7 minutes நம்ம வேக வச்சோம் அப்படின்னா இந்தமாரி உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையில் எடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி கசக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த தண்டெல்லாம் சூப்பராக வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சிடலாம். இப்போ இந்த தாளிப்புக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, அது நல்லா பொரியும் போது சீரகம் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4லேருந்து 5 வரமிளகாயை கிள்ளி அதில் போட்டு ஒரு 15லேருந்து 20 வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். அதோட பச்சை கருவேப்பிலை ஒரு கொத்து அதில் தூவிட்டுலாம். இப்போ இந்த வெங்காயம், வரமிளகாய், கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம் எல்லாம் ஒரு 2 minutes நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு 2 minutes வதக்கியாச்சு. லைட்டாக கலரும் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியை ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பு வந்து அந்த கீரையோட நம்ம வாட்டரை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கீரையோட ஆட் பண்ணிவிட்டு மத்துக்கட்டையால் நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம். கீரைக்கு நம்ம சால்ட் வந்து கீரை வேக வைக்கும் போதே நம்ம போட்டிருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் தாளிப்பில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மத்துக்கட்டையால் நல்லா கடைஞ்சிங்க அப்படின்னா இந்தமாரி கீரை உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஹெல்த்தியான கீரை வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.